world. Hello peoples, what's up? Hey, இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா ஒன் மிஷன் சொன்னாங்க கைஸ் நடக்கும். அதுவும் ஒரு சின்ன கம்ப்யூட்டர் ஏரியா தான் என்ன பண்ணான்னா நீங்கள் வாங்கினே ஒன் மிஷன் சொல்லலாம். நீங்கள் பெரிய ஆளாக நான் பெரிய ஆளான்னு பார்க்கலாம். அதை கூப்பிட்டேன் இல்லை எல்லாம் வேணாம் நம்பி ஆனால் தான் சொன்னேன். அவன் கேட்கவே இல்லை. நீ வாங்கினே நினைக்கலாம். சரி அவன் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காக நான் வந்துட்டு க்ளோவாக இருக்க மாட்டேன் கைஸ் அவங்க கூட பேசிக்கிட்டு. சரி பரவாயில்ல, க்ளோவாக பரவாயில்ல. இல்லைனா வந்து நான் கூப்பிட்டுலாம் ஒரு வார்த்தைக்காக வந்திருக்கேன். அங்கே நீங்கள் அவங்கள தான் பழக்க போகிறோம். வாடா வாடா தம்பி, இதே வெளில வா. ஏய் வாடா பாவி. கைஸ் நான் வேறு என்னமோ நினச்சேன், ஒழுங்காக விளையாட மாட்டேன். அதான் பையன் நல்லா தான் விளையாடுறாப்புல, நல்லா தான் விளையாடுறேன். எப்போயாச்சும் கோல் இருக்கும் கைஸ் மறக்காம லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணிட்டு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண சொல்லுங்க. எடுத்தாச்சு. வாடா தம்பி எங்கடா இருக்க? வா வா வா. அவனே ஓ இங்கே இருக்கா? நல்லா தாங்க தெளிவாக விளாட்றேன். பாவி சின்ன பையனை போய் போட்டா நம்ம கசிங்கும் கைஸ். இது சொல்ல மாட்டேன். இப்போ வந்து நான் 9th படிக்கிறேன். இப்போ அவன் வந்து எத்தனை படிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க கைஸ், ஷாக் ஆயிடுவீங்க. நான் அப்படிதான் கேட்டேன் சொல்லவா? வெறும் 5th 6th தான் கை படிக்கிறான். 6th படிக்கிற பையன். எப்போ எனக்கு தான் 4th விளையாடுறேன்னே சொன்னேன். அது எப்போ உனக்குலாம் கேமில் யாரை சொல்லி கேட்டால் எங்கள் அண்ணன் விளையாடுவாங்க. அதனால் அவங்க அண்ணன் வந்து இப்போ வந்து காலேஜ் இல்லை 10th திரும்ப படிக்குது. 10th இல்லாட்டி 11th படிக்க நினைக்கிறேன். அவங்க அண்ணன் அவன் கிரிக்கெட் விளையாடுவான். கிரிக்கெட் விளையாடும்போது அவன் விளையாடிட்டு இருப்பான்னு சொல்லுவேன். என் தம்பிகள்லாம் கேட்பேன் இவ்வளோ விளையாடிட்டு இருக்கேன் சொல்லுவான். அவனால் விளையாடுமான்னு கேட்டு விளையாடுமாடான்னு சொன்னான். நாங்கள் க்ளோவால் கூட போயிட்டுருக்கான். தான் கைஸ் விளையாட தெரியாது, ஃப்ரீ விளையாட தெரியாது, எந்த ஒரு கேம் விளையாட தெரியாது, நீங்கள் கவலையப்பட தேவையில்லை கைஸ். நீங்கள் நல்லா ட்ரைனிங் எடுத்தாலே போதும் கைஸ். உங்கள் யார் என்னையை கூட அடிக்க முடியாது. எந்த ஒரு ப்ரோ பிளேயர் கூட எந்த ஒரு என்னையே அடிச்சிடலாம். எந்த ப்ரோ பிளேயரும் அடிச்சிடலாம். நீங்கள் என் முயற்சி வச்சான். அது மட்டும் இல்லை கைஸ், மறக்காம படிக்க முடிஞ்சிடாதீங்க. படிப்பு ரொம்ப முக்கியம் கைஸ். படிப்பு தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு அம்மா அப்பா, அடுத்து செகண்ட் தான் ஆசிரியர், தேர்டு படிப்பு, அப்புறமா தான் கேம். இதை விட்டு நீங்கள் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கேமில் சாதிச்சிடலாம், படிப்புலேயும் சாதிச்சிடலாம், வாழ்க்கையும் சாதிச்சிடலாம். வாடா 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 அந்த மண்டையாளி வெளியே போகிறான். 3 ரவுண்டுக்கு மேலே அவனை ஏற கைஸ். ஏற விட்டாலே போதும், அவனுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகிடும். நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். பாயிருக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஆகிடும். மேலே தான் இருக்கேன். வா 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 இல்லை தலையை காமி. அடா பாவி பயலே, யாருங்க இது? இங்கேருந்துங்க வந்தாங்க. இந்த அடிக்கிறக்குள்ளேயும் இது பண்ணிட்டாங்கடா. 3 ரவுண்டு மேலே விட்டாச்சு. இதுக்கு மேலே இல்லாமல் கூடாது. அதனால் ஆங்கிலேஜுக்கு நீ ஒன்று கூட இல்லை, நான் ஆங்கிலேஜுக்கு வேஸ்ட்டு. இல்லை ஆங்கிலேஜுக்கு எக்ஸம் 8 ஒரு ஆங்கிலேஜுக்குன்னா அதுவும் அவ்வளோக்கா இதாக இருக்கும். அடிக்க வராது எக்ஸம் 8. வா சின்ன பையனை தோற்றா நம்ம அசிங்கம் ஃபுல்லாக
நம்மளும் அங்கே வந்துட்டான். இங்கே அடிக்கான். இங்கே வரான். கடவுளே கடவுளே, 4 போயிட்டான். அது 0ல் இருக்கேன் கைஸ். நான் தோற்றுன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது. சரி, நம்மளும் எடுத்துக்கலாம். பையன் எடுக்கிறான், நம்ம எடுக்கிறோமா? எடுக்கலாம். பாயிண்ட் எல்லா ஸ்கில்லும் இருக்குது. மூமெண்ட் ஸ்கில்லும் இல்லை, க்ளோவால் ஸ்கில்லும் க்ளோவால் டக்குன்னு போகிற ஸ்கில்லும் இல்லை. பையன் 1 டேப்பு ஹெட் ஷாட் தான் பையனுக்கு இருக்க ஸ்கில்லு. அங்கே இருக்க நைஸ். இந்த வரான் கைசிக்கிட்டு. வா 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 வா. வாடா எல்லாம் போடா. ஒரு மேட்ச் தான் கைஸ் அடிச்சிருக்கோம். நம்ம இன்னும் அடிக்கணும். இன்னும் இருக்கே கைஸ். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அவங்களும் இந்த மாதிரி 2 விஷயத்தை பண்ண சொல்லுங்க. அவ்வளோதான். இது பண்ணி தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், எனக்கும் நல்லா இருக்கும். எனக்கும் வீடியோ போட நிறையா மோட்டிவேஷன் கிடைக்கும். நான் கைஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம். கைஸ் லைட்டாக பேக்ரவுண்ட் சவுண்டு இருக்குது கைஸ். அது வேற ஒன்றும் இல்லை, ஃபேன் ஒரு சவுண்ட் தான் கைஸ். ஆஹா, நான் அடிச்சு போட்டு போய் மண்டையிலே இவனுக்கு ஏற விடுறாங்க. கைஸ் இப்போ தெரிஞ்சு இவனோட வீக் பாயிண்ட்டு. நம்மளை ஏற விட்டா நம்ம அடிச்சிடுவோம். ஏற விட்டு இப்போ அடிச்சுட்டு இப்போ நம்ம இது பண்ணணும். இது வெளில நம்ம போய் டக்குன்னு நம்ம ஏறணும். MAG7 இருக்காச்சு. ஒரே அல்டிமேட் தான். ஏன்னா அவன் வந்து 5 வரையும் வந்துட்டான் கைஸ். இன்னும் 2 பாயிண்ட் எடுத்தால் அவனுக்கு இல்லை. அதனால கடைசி 5 வரையும் வந்தனால இப்போ நான் ஃபுல்லாக அழுத்தி தாங்க கைஸ் பிடிக்க போகிறேன். அழுத்தி பிடி போயாடி, அதே மாதிரி அழுத்தி பிடி போயா. நீ ஏற விட்டு தப்பு கைஸ். நான் ஏதோ சாதனை சின்ன பையன் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சி பார்த்தா பையன் விரித்தமாக இருக்கேன். ஓடு இன்னும் மண்டையில் வச்சுருப்பான். இன்னும் மண்டையை பொழஞ்சிருப்பாங்க கைஸ். இன்னொரு ஜஸ்ட் மிஸ்ஸை தப்பிச்சுருவாங்க. இந்நேரம் ஏமாண்டி திரும்பி மண்டையை பொழந்திருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ஸை தப்பிக்கிறேன் கைஸ். நான் ஜஸ்ட் மிஸ்ஸை தப்பிச்சுட்டு இருக்கேன். பாருங்க வரட்டும். ஐயோ இதான் பார்த்தீங்களா, ஏற விட்றாங்க கைஸ். ரெண்டு மேட்ச் சாச்சு. 3 பாயிண்ட் எடுத்துனா ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 1 டேப் அடிச்சுக்குவோம். இப்போ தானோ அவங்களே அழுத்தி பிடிக்கி டபுள் பிளட் இருக்கணும் கைஸ். அழுத்தி பிடிக்கி எந்த கன் பெஸ்ட்டு நான் சொல்கிறேன். இந்த M10 இல்லாட்டி இந்த MAG7. இந்த மாதிரி ஷார்ட் கன்ஸில் 2 கன் தான் அழுத்தி பிடிக்கணுமே. எதுவுமே இல்லை என்னைய தெரிஞ்சு. வந்துட்டான்டா. ஏற விட்றாங்க கைஸ். அதான் கைஸ் போடு அடிச்சிருப்பேன். இன்னும் 2 பாயிண்ட் எடுத்தா போது.
ஓகே கைஸ் வந்துட்டேன். லைட்டாக நெட்டு இதாகிடுச்சு, ஒய்ஃபை பக் ஆகிடுச்சு. வேறு எதுவும் வந்து இந்த மேலே இருக்காப்புல பையன், இந்த மேலே இருக்க பார்த்தீங்களா? பாவி பயலே கைஸ், இதை போட்டா முடிஞ்சிச்சு கைஸ். ஒரே பாயிண்ட் போட்டா இல்லை கைஸ், விடவே கூடாது. ட்ரை பண்ணாதான் வீக்னஸ் தெரிஞ்சிச்சு கைஸ். வீக்னஸ்ஸே ஏறணும் கைஸ், நம்ம ஏறணும், அவன் ஏறக்கூடாது. நம்ம அவன் ஏறணும்னா நம்மளே தான் போட்டு தப்பா மண்டையிலேயே கைஸ். எல்லா எனிமீஸ்க்கும் ஒரு வீக் பாயிண்ட்ஸ் இருக்குது கைஸ். அது எல்லா வீக் பாயிண்ட்டும் ஒரே வீக் பாயிண்ட் தான் கைஸ். அது என்ன பாயிண்ட்னா, அது எந்த ஒரு எனிமே நீங்கள் ஏற விடணும், உங்கள் பக்கம் ஏறக்கூடாது, நீங்கள் தான் கைஸ் ஏறணும். அது ரொம்ப ரிஸ்கான இதப்போ ஏறக்கூடாது கைஸ். நீங்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஏறுறேன். 5 வீட்டில் போட்டாங்க பாருங்கள். இந்த கல் எடுத்து எங்கெங்கெல்லாம் இது கிடைக்குதோ கைஸ். லோவாளுக்குள்ள பூண்டு வரக்கூடாது, மெடிக்கல் சுற்றும்போது அழித்து பிடிக்கக்கூடாது. இதெல்லாம் ரூம் மேட்ச்சில் ரூல்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் உடச்சி நான் பண்ணிட்டு என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. ஆமாம் கைஸ், நான் சொல்ல மாட்டேன். அவன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் பேர் தான் கைஸ் நிதீஷ். வரேன்டா. என் பேர் என்ன கேட்டிங்கன்னா, சேனல் மேலேயே இருக்கும், அதான் என் பேர். ஏட்ரா பண்ண ஒரு ஏட்டா அப்படின்னு வாடா. இவன் ஏறவே விடக்கூடாது கைஸ். வீக் போய் மொத்தமாக தெரிஞ்சு கைஸ். வீக்க வேண்டி இவன் ஏறவே விடக்கூடாது. ஏற விட்டால் நமக்கு தான் நம்பி புரிஞ்சு கைஸ். வீக் கண்டிப்பாக ஏறவே விடக்கூடாது. கைஸ் போகலாம், வாடா முன்னாடி நேராக இதாக போகலாம். ஓப்பாமல் மண்டியில் போட்டுருவான். பரவாயில்ல கைஸ், நல்லா கைஸ் அடிக்கிறாங்களா. அவனை என்ன அவனை தப்பாக இது போட்டேன், பாலக்காரம் போட்டேன். பார்த்தா பையன் தீயாக இருக்கா சார் பார்க்க நெருப்பு மாதிரி இருந்தா சார். அந்த மாதிரி இருக்கான் பையன். காலக்காலம் மேலே இருக்கான் பார்த்துட்டு நல்லா தான் இருக்கும். மேலே போனால் அவனுக்கு இது நம்ம கீழே இருந்தாங்க கலெக்ஷனாக இருக்கும். மேலே போனால் அவனுக்கு அட்வான்டேஜ் ஆகிடும். இப்போ நம்மள அடி வாங்குவோம். ஜோன் முடியல கைஸ், அப்படியே கீழே தான் வரப்போகிறோம். இதுதான் வருவான். அதே நம்ம சைலண்ட் இருந்தால் பார்த்துட்டான்டாடி. ஏய் யாரும் சாமிவே. இந்த பார்த்தீங்களா, ஐயோ இந்த பக்கம் ஏற எதுவுமே இல்லையே. நல்ல வேலை பேசி ஜஸ்ட்டு முடிச்சு. தாங்க லாஸ்ட் டைமில் அழுத்தி பிடிச்சாதாங்க இந்த டைமில் அழுத்தியாக பிடிக்கணும். நான் சொன்னேன் 5 வரையும் வந்துட்டு பிறகு ஒன்ட்டா பிடிக்கலான்னு.
வேணாம் அதை அடிச்சிடுவான். இந்த மாதிரி டைம் அழுதுங்க பாருங்க. சொல்லுங்க மேஜிக் காமிக்கிறேன் பாருங்கள். கண்ணே கூசோடு ஒரு பாருங்க. பாபி பாபி டோ அதை பார்த்தா விட்டும் லைட்டாக ஹேங் ஆகும். இந்தா பார்த்தீங்களா, இந்த பார்த்தா ஒன்று ஆகுது. ஐயோ மறந்து கொஞ்சம் அடிக்க முடியல. இதனால இன்னும் போடுறேன் பேச மட்டும். போச்சுடா. டேய் ஒன்று யார் அதை போட சொன்னா? இந்த இதெல்லாம் போடக்கூடாதுப்பா. நீட்டாக தான் யூஸ் பண்ணேன். எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இதுவே யூஸ் பண்ணேன். டெப்ஸ் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸே பண்ணேன். யூஸ் பண்ணி பார்த்தேன். போட இல்லை போட சாக்கோ பையா வெளில போட போடா வெளில என்கிட்டே வா போட. ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாதவங்க ஷேர் விட்டு பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், பாய் கைஸ்.